ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று நாம் ஆசிக்கிறோம். தேவன் நமக்கு எல்லா நேரத்திலும் நாம் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிறார். Jesus is our hope even in worst times. தேவனை நம்பினா போதும், தாராளமாய் நாம் அவரை நம்பலாம். பவுல் இங்கே சொல்லுகிறான் இந்த வார்த்தையிலே, அந்த சுவிசேஷத்தினாலே நமக்கு நம்பிக்கை வருகிறது என்று சொல்லி, இந்த வார்த்தையை தான் நான் பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக தான் நான் ஊழியக்காரனாய் மாறினேன். தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷரையும் குற்றமற்றவர்களாய் நிறுத்தும்படி இந்த வார்த்தை அந்த வல்லமையை கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். இந்த உலகத்துல ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை நமக்கும் விசுவாசம் குறைந்து போனா நம்ம கண்டிஷனும் அப்படிதான். உங்களுக்கு விசுவாசம் அதிகமாயிருந்தால் தேவன் பேரிலே, அவருடைய வார்த்தை பேரிலே, என்ன மோசமான சூழ்நிலை நீங்க வாழ்க்கையில சந்தித்தாலும் you will say I have a great hope in Jesus. Hallelujah. உலகமே நம்பிக்கையற்று போனாலும் அவர் அழியாத வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது. The word of God contains real hope for our future and for eternity. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை அதிகமாகனா ஏசப்பாவை பாருங்க, வார்த்தையை பாருங்கள். தாவீது இவ்விதமாய் சொன்னான். சங்கீதம் 119:49 நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட சொல்லுவோம், ஏசப்பா நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறப்பா, நீர் நம்ப பண்ணின நம்முடைய வாக்கு தத்தங்களை கொண்டு என்னை நினைத்தருளும், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்போம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு மகிமை, கனம், அதிகாரம் இருக்கிறது. அது உங்க வாழ்க்கையில பேலன்ஸ் செய்யும். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களுடைய நம்பிக்கை பெருகும்படி செய்வார், உங்களுடைய நம்பிக்கையின்படியே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் செபிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கிற பரலோக ராஜாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீர் வார்த்தையாய் இருந்தீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்ததே, எங்களை ஆண்டவரே நம்பிக்கையற்றவர்களாயிருந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி, எங்களை பிரகாசமுள்ள வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை குறித்து, தங்களுடைய ஜீவனை குறித்து, வேலைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகள் பேசுகிற, எண்ணுகிற, வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய அதிகமான நம்பிக்கையினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை, அந்த வார்த்தையாயிருக்கிற நீரே அந்த நம்பிக்கை உரியவராய் இருக்கிறீரே, நம்பிக்கையினால் எங்களை நிரப்புங்க. நீர் நம்ப பண்ண வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மகா பெரியவர். உம்முடைய வார்த்தைகளின்படியே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.